மத்தியானம் லஞ்சுக்கு செப்பங்கிழங்கு முறுக்கு பண்ண போகிறேன். இது வேக வச்சோட குக்கரில் 2 பச்சை மிளகா, தனியா, கொத்தமல்லி வரை, துவரம்பருப்பு, ஜீரகம் இதில் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் வேணுங்கிறது எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் அரைச்சிடலாம். இதை வேக வச்சிடலாம். தயிர் வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு பண்ணலாம். இதையும் ஒரு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். ஒரு சுற்றி தண்ணி விட்டு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. 2.5 கரண்டி தயிர் எடுத்துட்டு 2 பேருக்கு தான் நல்லா ஜாஸ்தி வேண்டாம். அரைச்சா விழுத போட்டு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொதிக்க வச்சுட்டு வேக வச்சு சேப்பங்கிழங்கு போட்டு சேப்பங்கிழங்கு மோர்க்குழம்பு ரெடி ஆகிடும். தாளிச்சு கொட்டிடணும். அப்புறம் மோர்க்குழம்பு நல்லா கொதிச்சு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் சேப்பங்கிழங்கை உரிச்சதை போட்டுட்டு கடுகு தாளிச்சு போட்டால் ரெடி ஆகிடும் மோர்க்குழம்பு. மோர்க்குழம்பு ரெடி ஆகிடுத்து. சேப்பங்கிழங்கு போட்டுட்டு கடுகு தாளிச்சு கொட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த மாதிரி பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். ரெடி பண்ணி வச்ச மோர்க்குழம்பு இதை கொதிக்க வச்சிடலாம்.